இந்த ஒரு நாளை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் வரும் இல்லையா, திருவிழா, முளைப்பாரி திருவிழா. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் முளைப்பாரி திருவிழா. ஒரு ஆளாக எவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுங்க இன்றைக்கி ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே நம்ம ரூம்பு பக்கத்தில் உள்ளவர் அவர் இங்கே வந்து வந்திருக்காரு, கொஞ்சம் ஏங்கழிச்சு வந்துட்டாப்புல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விளாக்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையில் ஆஃபீஸ் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு வேலையை நெருக்கி முடிச்சிட்டேன். எல்லாமே சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடும் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சாச்சு. சரிங்களா? ஒயிட் ரைஸு, இதில் வந்து பருப்பு மட்டும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். பருப்பு வந்து முடிஞ்சிருச்சு. மதியத்து சாப்பாட்டு வேலை காலையிலே முடிச்சாச்சு. 10 மணி ஆகுது. பக்காலாவுக்கு வந்தேன். ரூமில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் எனக்கு சாப்பாட்டுக்கு. வந்து அப்பளம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். கம்பெனி பார்த்தீங்களா, விஜய் கம்பெனி வந்து விஜய் இந்தியாவில் வருது. இந்த அப்பளமும் பருப்பும் தான் சாப்பாட்டுக்கு மதியத்துக்கு. கேளே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்பளமும் பொரிச்சாச்சு. சாப்பிட வேண்டியதான். இனிமேல் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடியாக வேண்டியதான். குழம்பு பருப்பு ரெடி. இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. வந்து அப்பளம்லாம் பொரிச்சுட்டு சாப்பாடு போட்டு வந்து உட்காந்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இந்த ஒரு நாளை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் வரும் இல்லையா, திருவிழா, முளைப்பாரி திருவிழா. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் முளைப்பாரி திருவிழா. அதுவும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த ஒரே நாளில் வந்து ஏகப்பட்ட திருவிழான்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் இது வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த மாதத்தில் எல்லா ஊர்லேயும் வந்து முளைப்பாரி திருவிழா நடக்கும். எங்கள் ஊர்லேயும் இன்றைக்கி வந்து முளைப்பாரி திருவிழா. இந்த வீடியோ வந்து திருவிழாலாம் முடிஞ்ச பிறகு பார்ப்பீங்க. புதன்கிழமை சாயங்காலம் வந்து திருவிழா முடிஞ்சிடும். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கான கடல் உணவாக சமைப்பாங்க. நண்டு, மீன், இறால், அந்த மாதிரி கனவா, அந்த மாதிரி. காலைல வீட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். எல்லாமே வாங்கினான் சமைச்சான் அப்படின்ட்டு சொன்னாங்க. நமக்கு வந்து வெளிநாடு வந்த பிறகு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை. திருவிழாக்களில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறது வாய்ப்பு எப்போ நமக்கு கொடுத்து வச்சுக்குன்னு தெரியல. பார்ப்போம் கண்டிப்பாக. அடுத்த திருவிழாவுக்கு அது ஊரில் இருப்போமா இல்லை இங்கே தான் இருப்போமான்னு காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட இந்த திருவிழா இருந்தோம்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும். மிஸ் பண்ணுறேன் ரொம்ப நான் இந்த நாளை. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் திருவிழாவுக்காகவே நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்து கோயில் திருவிழாக்காக ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை என்னால் போக முடியலை, இந்த வருஷமும் வெளிநாட்டில் தான் இருக்கேன், இந்த ட்ரிப்பும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த திருவிழாவை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன மாதிரி நான் தெரிஞ்சுக்குவேன். சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் ரூம்லேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன் பிக்கப் பண்ணுறதுக்காக. இவங்க நேராக கூட்டி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் டியூஷனு முடிஞ்சிருச்சு நேற்றோட. அதனால் இன்றைக்கி வந்து போக வேண்டியது இருக்காது. இல்லாட்டி அங்கெல்லாம் போயிட்டு வர்றதா இருந்தால் வீட்டுக்கு வரும்போது 3-4 மணி ஆயிரும். இன்றைக்கி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போகிறது தான். இறக்கி விட்டுட்டு அவங்கள இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. அதை போய் பிக்கப் பண்ண வேண்டியது. உள்ளே போயிட்டு இங்கே உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ் இங்கே நான் வெளியில் உள்ள அவுட்ரு பார்க்கிங்கில் நிற்கிறேன். வெளியில் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சுட்டு 3 மணிக்கு வந்தேன். 3 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு வந்து பசங்களை கொண்டு போய் ஸ்விம்மிங் கிளாஸ் இன்றைக்கி கொண்டு விட்டுட்டு வந்து இந்த வண்டி ஒன்று தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். தொடச்சிட்டேன், வண்டி தொடச்சி முடிச்சாச்சு. இன்னும் டயர் மட்டும் கழுவ வேண்டி இருக்குது. இதுக்கிடையில் இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சவுதி வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. என்ன சாப்பாடு அப்படிலாம் தெரியல, கொடுத்தாரு. சரி வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே ரூமில் போய்ட்டு பிரித்து பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன சாப்பாடுன்னு. இவங்க எப்படின்னா, சவுதி இவங்க சாப்பிட போனாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்கன்னா, அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாட்டில் வந்து மீதம் இருந்துச்சுனாங்களேன், ஆர்டர் பண்ண சாப்பாடில் பாதி எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட முடியாத சாப்பாடை வந்து அங்கேயே ஹோட்டல்லே விட்டுட்டு வர மாட்டாங்க. அதை பேக் பண்ண சொல்லி கொண்டு வந்து யாராவது வெளியில் ரோடு க்ளீன் பண்ணுறவங்க, இப்போ நான் வெளியில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். என்னை பார்த்தவொடனே என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அது இப்போ தான் நான் வாங்கினேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. இவர் கொடுத்துட்டு இது இப்போ தான் வாங்கின பையன் ஒருத்தன் சாப்பாடு பாருங்கள், கப்சா சாப்பாடு தான். மட்டனு
நான் இப்போ சாப்பிட போகிறதில்ல இதை, நல்லா சூடாக இருக்கானா. 6:30க்கெலாம் பள்ளியில் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து 7 மணிக்கா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஏரியா பேர் வந்து கைரவான்னு சொல்கிற ஏரியா. இங்கே கொண்டு விட்டுருக்கேன். இங்கே பின்னாடி ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நமக்கு வந்து சாயா கொடுத்து விட்ருக்காங்க. சாயா எங்கே போனாலும் சாயா, ஒரு கிளாஸு ஒரு சாய். இது சாயா குடிச்சு விட்டு போய் எத்தனை மணிக்கு நைட்டு சாப்பிட முடியும்? அப்புறம் நல்ல சூடாக இருக்குது சாயா. இப்போயும் மற்ற ஃப்ரெண்டுகள்லாம் வருவாங்க, இன்றைக்கி யாருமே வரக்கான. நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மீட்டிங்கில் நிற்கிறதுனால ஏதாவது கொடுத்துட்டா குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வீட்டிலேருந்து வரும்போது சாயா தண்ணி இதில் எடுத்து வந்து கொடுத்துட்றது. ஆனால் இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமானா தெரியாது. டிரைவர்களுக்கு சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணாலும் தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி வீடு இருக்குது. இந்த வீட்டில் தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டு வாசலில் ஒரு பக்கம் வந்து என்னது வேப்பங்கண்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து முருங்கை மரம் இருக்குது. முருங்கைக்கண்டு நல்லா தளைஞ்சிருக்கு. எங்கேயாச்சும் காட்டுற பாருங்க உங்களுக்கு. முருங்கை மரம் பார்த்தீங்களா? இது வேப்பங்கண்டு வேப்பங்கண்டு இது நல்லா தளைஞ்சிருக்கு. இது வந்து முருங்கை பூவெல்லாம் பூத்து இருக்குது. கீரையெல்லாம் ஒடிச்சிருக்க மாதிரி இருக்குது. கீரைலாம் ஒடிச்சு சாப்பிட்ருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஒரு ஆளாக எவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுங்க இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே நம்ம ரூம்பு பக்கத்தில் உள்ளவர் அவர் இங்கே வந்திருக்காரு. கொஞ்சம் கழிச்சு வந்துட்டாப்புல சாயா ஊற்றி குடிப்போம், பிடிப்பார். चाय कप कप तो छोटा कप है, मुश्किल नहीं है। ये देख लो इतना छोटा है। मेरा बड़ा वाला आज एक ही कप दिया था मेरे को। கப்பு எவ்வளோ சின்னோண்டு கப்பு பார்த்தீங்களா? இது காவா குடிக்கிறது காஃபிக்கு. கிளாஸ் இல்லை, இப்போ ஒரு சாயா குடிக்கிறது. இதுலேயே ஊற்றி கொடுக்க வேண்டியதான். इधर बैठ के पी लो। कितना कप चाहिए? नहीं बस क्या சின்ன கப்பில் ஒரு கப்பு கொடுத்தேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாப்ல. बुड्ढा है बुड्ढा अन्ना क्या बोला कि राजेश बुड्ढा है? नहीं बुड्ढा नहीं बोला था, मैं क्या के लिए बुड्ढा பாருங்க. நான் ராஜேஷ் சாயா கொடுத்தேன் வாங்கிட்டு போறேன்னு சொல்றேன். அவர் சொல்றேன் என்ன கிளவுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு அவர். बुड्ढा नहीं बोला यार, मैं बोला था चाया दिया था, छोटा कप था, इतना छोटा में चलेगा बोलता है, ऐसा बोला। दूसरा कुछ नहीं बोला। बुड्ढा क्यों बोलेगा? मेरा बाल देख लो, मेरा है बुड्ढा है। आपको देखेगा तो कोई बोलेगा बुड्ढा है बोल के? नहीं बोलेंगे, मेरा को तो बोलेगा। நான் சொன்னேன் அவரை பார்த்தா கிழவன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் மண்டையை பார்த்தா என்னையே தான் கிழவன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் பேசுறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க, அதுக்கு தான் விளக்கத்தை கொடுத்தேன். டியூட்டி முடிச்சு ரூமுக்கு வந்துட்டேன். டைம் 10 மணி ஆகுது. இதுக்கு போகிற டியூட்டி வராது, இதுதான் லாஸ்ட் டியூட்டி. நீ நானும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் இன்னி. ஓகே பாய், குட் நைட்.